காலை 7:30 மணிக்குள் பள்ளிக்கூடங்களுக்கு சூடான உணவு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காலை உணவு திட்டம் தொடர்பாக அடுத்த 3 ஆண்டுகளுக்கான டெண்டர் அறிவிப்புகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் டெண்டரில் பங்கேற்கும் நிறுவனங்களுக்கான நிபந்தனைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன்படி காலை 7:30 மணிக்குள் பள்ளிக்கூடங்களுக்கு சூடான உணவு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், காலை உணவு திட்டம் தொடர்பாக டெண்டரில் பங்கேற்கும் நிறுவனங்களுக்கு பல்வேறு நிபந்தனைகளை தமிழக அரசு விதித்திருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் டெண்டரில் பங்கேற்கும் நிறுவனங்களுக்கு நிபந்தனைகளை வெளியிட்டிருக்க தமிழக அரசு காலை 7:30 மணிக்குள் பள்ளிக்கூடங்களுக்கு சூடான உணவு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். ஒப்பந்தாளருக்கு பணம் பெற தலைமை ஆசிரியர் ஒப்புதல் கட்டாயம். மொபைல் ஆப் மூலம் உணவு விநியோகம் கண்காணிக்க வேண்டும். மேலும் மிக முக்கியமாக பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கான காலை உணவு விநியோக தொடர்பான டெண்டர் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குறிப்பாக மாணவர்களுக்கு காலை உணவாக ஏற்கனவே வழங்கப்பட்ட 13 வகை உணவுகளில் இருந்து நாள்தோறும் ஏதேனும் ஒரு உணவு வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ரவா உப்புமா சாம்பார், சேமியா உப்புமா சாம்பார், அரிசி உப்புமா சாம்பார், கோதுமை உப்புமா சாம்பார், மேலும் காய்கறி சேமியா கிச்சடி, காய்கறி சோள கிச்சடி, காய்கறி கோதுமை கிச்சடி, ரவா பொங்கல் சாம்பார், வெண்பொங்கல் சாம்பார் என பல வகைகள் விடப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக காலை உணவு 150 200 கிராம் எடையுடன் 294 கலோரி ஆற்றல் வழங்கும் விதமாக இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 7:30 மணிக்குள் பள்ளிகளுக்கு சூடாக உணவு இன்சுலேட் ஹாட் பாக்ஸ் எடுத்து செல்ல வேண்டும், விநியோகிக்க வேண்டும். உணவு விநியோகம் மொபைல் ஆப் மூலம் கண்காணிக்கப்படும். பள்ளி தலைமையாசிரியரின் சான்று கிடைத்த பிறகு ஒப்பந்தாருக்கு மாதாந்திர பணம் வழங்கப்படும். உணவின் தரத்தை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் 3ஆம் தரப்பு ஆய்வு மூலம் கண்காணிக்கப்படும் என குறிப்பிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாகப்படுது. குறிப்பாக இந்த திட்டத்திற்கான பெயர் மாற்றம் செய்துமில்லாமல் புதிய டெண்டரில் அறிவிப்பு வந்திருப்பதால் இது முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். மாணவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் ஆரோக்கியமான உணவை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதில் நிபந்தனை வகுக்கப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.